உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே 40 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு தம்பதி அகப்பை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பொங்கல் வைக்கும் போது அகப்பையை பயன்படுத்துவது ஒரு காலத்தில் வழக்கமாக இருந்தது. தற்போது பெரும்பாலும் கிராம பகுதிகளிலும் கோயில் திருவிழாக்களிலுமே இந்த அகப்பை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக அகப்பை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள சுப்பையா ராஜம்மாள் தம்பதி தள்ளாத வயதிலும் தங்களது பணியை தொடர்ந்து செய்து வருகின்றனர். மண்பானையில் வச்சு பொங்கல் வைப்பாங்க. இப்போ எல்லாம் சில்வர் பானையும் வெங்கல பானையும் வச்சுக்கிட்டு வெங்கல கரண்டி சில்வர் கரண்டின்னு வாங்குறாங்க. சில பேர் கிராமத்தில் உள்ளவங்க அகப்பை வாங்கணும், பானை முட்டி வாங்கணும், அதெல்லாம் பொங்கல் வைக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. சொல்லி அதை மெனக்கடுவாங்க. இங்கே அப்போ அதிகமாக போட ஒருத்தரும் இல்லை. அதனால நாங்கள் முடியாதவங்க நாங்கள் செஞ்சதில்ல, விட முடியலை. நாங்கள் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் பொழப்பு இது தான். அதை விட்டுட்டு இருக்க முடியலை. செஞ்ச தொழிலை நாங்கள் அதனால் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் எல்லோரும் இதை செய்கிறதில்ல. நாங்கள் பாரம்பரியமாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி பண்ணணும் நீங்கள் அரசாங்கத்தில். ஆமாம். தமிழகத்தை போல் புதுச்சேரி அரசும் கரும்புகளை நேரடியாக கொள்முதல் செய்ய அங்குள்ள கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநள்ளாற்றை அடுத்த சேத்தூரில் விவசாயி சந்திரசேகர் என்பவரது ஒரு ஏக்கர் நிலத்தில் 15,000க்கும் மேற்பட்ட கரும்புகள் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டுள்ளன. சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கரும்புகள் நல்ல விளைச்சல் அடைந்துள்ள நிலையில் 10 அடி வரை கரும்புகள் வளர்ந்துள்ளதாக கூறும் விவசாயி சந்திரசேகர், இதனால் இந்த ஆண்டாவது கரும்புக்கு உரிய விலை கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்துள்ளார். மேலும் கரும்பு விவசாயத்தை அரசு ஊக்குவிக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.